நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படிலாம் இல்லம்மா. சந்தியா போலீஸ் ஆபீசரே ஆனாலும் நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. நீங்க பாருங்கம்மா, சந்தியாவுக்கு தன்னோட கடமை என்னன்னு தெரியும். அவங்க போலீஸ் ஆபீசரே ஆனாலும் சரிம்மா, நம்ம வீடு சம்பந்தப்பட்ட எல்லா கடமைகளும் அவங்க நிறைவேற்றுவாங்க. அம்மா, நம்ம எல்லாருமே எத்தனையோ உறவுகளோட சேர்ந்து வாழறவங்க. ஒரு தாயா, ஒரு பொண்ணா, ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, இந்த உறவுகள் வேணா வேற வேறையா இருக்கலாம். ஆனா இது எல்லாத்திலையும் வாழ்றது ஒரே மனுஷன் தான். ஒரே மனுஷன் இத்தனை உறவுகளோட வாழ முடியுதேம்மா. நான் சொன்ன எல்லாமே வேற வேற உருவம். ஆனா இது எல்லாத்தையுமே நீங்க எந்த குறையில்லாம பாத்துக்கிட்டீங்க. இன்னி வரைக்கும் அப்பாவுக்காக நீங்க ஒரு நல்ல மனைவியா இருக்கீங்கம்மா. அதுக்காக உங்களை கெட்ட அம்மான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதாம்மா, நானும் ஒரு பிள்ளையா, ஒரு அண்ணனா, ஒரு நல்ல புருஷனாவும் தானே நடந்துக்கணும். அம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா, இப்ப நான் ஒரு நல்ல புருஷனா இருந்து என் கடமைகளை நிறைவேற்ற கூடாதா? நீங்க இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கம்மா. நான் முழு நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்றேன். சந்தியாவும் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கடமையை நல்லபடியா நிறைவேற்றி காட்டுவாங்க. ஆமாப்பா சூர்யா, எப்போ நீ உன் பொண்டாட்டியோட கனவை உன்னோட லட்சியமா எடுத்துக்கிட்டு அதுக்காக கஷ்டப்பட ஆரம்பிச்சியோ, அப்பத்துல இருந்தே நீ பெரிய வக்கீல் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னோட அம்மா, ஆனா அதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் சூர்யா. ஒரே நேரத்துல ஒரு மனுஷன் எத்தனையோ உறவுகளுக்கு ஏத்த மாதிரி தான் வாழ்வான். ஆனா அதுல கூட அந்த உறவுகளுக்கு முன்னாடி நம்பர் போட்டுக்குவாங்க, தெரியுமா? எந்த உறவுக்கு முதல் இடம், எந்த உறவுக்கு ரெண்டாவது இடம், எந்த உறவு நமக்கு முக்கியங்கிறத இந்த நம்பர்கள் தான் முடிவு செய்யும். உதாரணத்துக்கு நீ ஒன்னே எடுத்துக்க சூர்யா. நீ இப்ப எப்படி இருக்க? இதுக்கு முன்னே இருந்த என் சூர்யா மாதிரியே நீ இருக்க? உன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ வாங்கிட்டு வந்த தங்க லாக்கெட்டையே தூக்கி போட்ட. அப்ப நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஆனா நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப எந்த உரிமையிலையும் உன்கிட்ட எதையும் கேட்க முடியல. எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா இப்ப உறவுகளுக்கு இருக்கிற நம்பர் மாறிடுச்சு. அது மாறி ரொம்ப நாள் ஆகுதுன்னு எனக்கும் தெரியும். இப்ப நான் உன்னோட அம்மாவா இல்ல, உன் பொண்டாட்டியோட மாமியாரா மட்டும்தான் உன் கண்ணுக்கு நான் தெரியறேன். இப்ப நீயும் என்னோட புள்ளையா இல்ல, உன் பொண்டாட்டிக்கு புருஷனா மட்டும்தான் இருக்க. எல்லாமே மாறிடுச்சுன்னு நானும் ஒத்துக்கிறேன். இந்த வீட்டுல எதுவுமே முன்ன மாதிரி இல்லன்றத ஒத்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுமா, என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. எல்லாமே முன்ன மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல நீங்க இப்படி வேதனைப்படுறதுல எனக்கு இஷ்டம் இல்லம்மா. என்னால நீங்க இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நிலைமை காரணம் தான். அதனால உங்களோட இந்த புள்ள உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிருங்கம்மா. இதுக்கு மேல சந்தியாவோட அந்த ஒரு கனவால நீங்க
இந்த மாதிரி வேதனைப்பட வேண்டாமா? அப்படின்னா அத்தையோட செல்ல பிள்ளையான இவரு தன் மனைவியோட கனவை பலி கொடுக்க போறாரா? அதனால இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. நானும் சந்தியாவும் இந்த 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 வீட்டை விட்டு போயிடுறோம்மா. இந்த முடிவை சந்தியா இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்த வீட்டை விட்டு நாம எதுக்காக வெளியே போகணும்? இல்லங்க, வேண்டாம். நம்ம எங்கேயும் போக வேண்டாம். ஏன் அர்த்தம் இல்லாம என்ன நம்ம பேசுறீங்க? இல்லங்க, இந்த முடிவுல நான் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டேன். நடிக்காத சந்தியா. எல்லார விடவும் வித்தியாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல. கடைசியா ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீ நிரூபிச்சிட்ட. இந்த உறவுகளுக்கு நீ கொடுத்த நம்பர்கள்ல உன் பொண்டாட்டிக்கு தான் முதல் இடம். பெத்த அம்மாவுக்கு இடமே இல்லாம பண்ணிட்ட. இப்ப நீ என்னோட புள்ள சூர்யாவா வாழலப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நீ என்னோட புள்ள சூர்யாவா வாழலப்பா. ஒரு பொண்டாட்டி தாசனா உன் பொண்டாட்டிக்கு ஏத்த புருஷனா இருக்க. அம்மா, நான் சவிதாக்காக ஒரு வேலை பண்ணப்போ நீங்க கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு அண்ணனா என் கடமை நிறைவேற்றினேன்னு சொன்னீங்க. மோகனுக்காகவும் விக்ரம்காகவும் நான் ஏதாவது பண்ணும்போது, அவங்களுக்காக பறிஞ்சு பேசும்போது நீங்க கிட்ட என்ன சொன்னீங்க? ஒரு நல்ல அண்ணனா என் கடமையை நிறைவேற்றினேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்துக்காக நான் ஏதாவது செய்யும் போது அன்னைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒரு நல்ல பிள்ளைய நடந்துகிட்டேன்னு தானே சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நான் என் மனைவிக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கிறதுக்காக என்ன நீங்க பொண்டாட்டி தாசன் சொல்றீங்கல்ல? அம்மா, பொறுப்புகளும் கடமைகளும் இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி மட்டும்தான் நிறைவேற்றணுமா என்ன? ஏன் அதை புருஷன் நிறைவேற்றக்கூடாதா? இல்லம்மா, இன்னைக்கு முதல் தடவை என்ன உங்களோட இந்த முடிவை ஏத்துக்க தயாரா இல்ல. மாட்டேன். என்ன மன்னிச்சிருக்கமா.
வாங்க சத்யா, துணிமணியில எடுத்து வைங்க, நம்ம உடனே கிளம்புறோம். அண்ணனை போக வேண்டாம்னு சொல்லுங்க. வாங்க. சரோஜா, என்ன இப்படி மௌனமா நிக்கிற? உன்னோட குடும்பம் இன்னைக்கு பிரிய போகுது. சூர்யாவை போக வேண்டாம்னு சொல்லு, போக வேண்டாம்னு சொல்லு. என்னங்க, என்னது? ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? எப்படிங்க நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும்? இந்த குடும்பம் இது நம்மளோட குடும்பம். நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கறது இந்த குடும்பம் தானுங்க. அதுவும் இல்லாம நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொன்னீங்கல்ல, பதில் சொல்லுங்க. ஏன் எதுவும் பேசாம நிக்கிறீங்க? எனக்கு ஒருவேளை நீங்க என்னோட கனவுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னா இதுதான் என்னோட முடிவா இருக்கும். இல்ல சத்யா, வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவை நம்ம உங்களால எடுக்கல. ஆமா, உங்களை IPS ஆகணுங்கிறது என் வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம் தான். அதை நான் இங்க இருந்து கூட சாதிக்க முடியும். அதுதான் இப்ப நான் செய்ய போறேன். ஆனா வீட்டை விட்டு போறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, சொல்றேன். அப்படி என்ன காரணங்க? என்கிட்ட சொல்லுங்க. இந்த முடிவை நான் உங்க கனவுக்காக எடுக்கல சத்யா. இந்த முடிவுக்கு நான் வந்ததே அம்மாவோட சந்தோஷத்துக்காக. அம்மாவோட சந்தியா, இன்னைக்கு இந்த போட்டி நடக்கும் போது அப்பாவும் நீங்களும் பேசினதை நான் கேட்டேன். அது கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. எங்க அம்மா இவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்படுறாங்க, ஆனா எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. சந்தியா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எங்க அம்மாவோட மனசுல என்ன ஓடுன்னு கூட தெரியும். அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் என்னை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கு. ஆனா அந்த வேதனை, அதுவும் இல்லாம இந்த கோபத்தினாலதான் அம்மா எவ்வளவு வேலைகள் பண்ணாங்க. நீங்க பரீட்சைக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக அம்மா உங்களுக்கு அந்த சாக்லேட்டை ஊட்டி விட்டாங்க. சந்தியா, இது வரைக்கும் எங்க அம்மா இந்த தப்பான வேலையும் பண்ணதில்லை. யாருக்கிட்டே எதுக்கும் போய் கூட சொன்னதில்லை. ஆனா என்ன பண்றது, இது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இன்னைக்கு உங்களை தோக்கடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு தெரியாம அம்மா தப்பான வேலையை பண்ணிட்டாங்க. சந்தியா, நீங்களே சொல்லுங்க, ஒரு பிள்ளையா எங்க அம்மாவை எப்பவும் நான் கடவுளை தான் பார்த்திருக்கேன். அப்படி பார்த்து என் மனசு இது எப்படி தாங்கும்னு சொல்லுங்க. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போறோம். சத்யா, நேத்து வரைக்கும் இந்த சண்டை நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2 யோசனைக்கு நடுவில் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு இது உறவுகளோட சண்டையா மாறி இருக்கு. இந்த வீட்டில் உள்ள உறவுகளோட பிரச்சனை பெருசாயிடுச்சு. எல்லாரும் மனசுலயே ஒரு கசப்பு நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் அம்மாவுக்கு பாயசம் கூட பிடிக்கல. உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா இன்னைக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க சந்தியா. அதுக்காக தான் நான் சொல்றேன், அம்மா இப்படி வேதனைப்படுறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது சந்தியா. அம்மாவை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியெடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நம்ம இந்த வீட்டை விட்டு போறதுதான். இந்த வீட்டில இருந்துட்டு நீங்க IPS ஆக முடியும். ஆனா அம்மாவோட நிலைமை யோசிங்க. தினம் தினம் அவங்க வேதனைப்படுவாங்க. எனக்கு அதை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களோட கனவுகளை என்னால தியாகம் பண்ண முடியாது சந்தியா. இன்னொரு பக்கம் எங்க அம்மாவோட மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நான் சரி பண்ணணும். சந்தியா, நீங்க நிச்சயமா IPS ஆபீசர் ஆகணும். கண்டிப்பா ஆகணும்.
அதுவும் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட, அம்மாவோட சம்மதத்தோட. என்ன இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? இப்ப நீங்க வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இது எப்படிங்க நடக்கும்? சத்யா, பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உறவுகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காயத்தையும் காலம் கண்டிப்பா ஆத்திரும். அதே மாதிரி இந்த பிரிவு உறவுகளை இன்னும் பலப்படுத்தும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை என்னைக்கு தீர்தோ அன்னைக்கு எங்க அம்மா என் கையில ஸ்வீட் சாப்பிடுவாங்க. சந்தியா, ஒரு மனுஷனுக்கு வியாதி குறையணும்னா கசப்பா இருக்கிற மருந்துகளை தான் சாப்பிடணும். இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம உறவுகளும் ஒரு பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருக்கு. இந்த பிரிவு அந்த உறவுகளை சரியாக்கும் நான் நம்புறேன். நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குடும்பம் இந்த கெட்ட காலத்தை கடந்து வாழும். சரியா? நம்ம 2 பேரும் எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். அது கொஞ்சம் நேரமாகும். நீங்க என் கூடவே இருங்க, அது போதும். வாங்க போலாம். சந்தியா, நான் போய் மெழுகுவர்த்தி கொண்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா உண்மையிலேயே அண்ணியை கூப்பிட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களா? யாரும் அவங்கள தடுக்க மாட்டீங்களா? அம்மா, ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க அமைதியா இருக்கீங்க. ஏமா அண்ணனை தடுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா, நீங்க சொல்ல வந்தது இது கிடையாதுன்னு அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ஆமா விக்ரமையா, நம்ம இத பத்தி சூர்யா கிட்ட பேசலாம். அவங்களை இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லலாம். அவங்கள நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்பா, உங்ககிட்ட தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணனை யாரும் தடுக்க மாட்டீங்களா? அம்மா கிட்ட கேளுங்க. அப்பா, என்னால இருக்க முடியாது. அப்பா, இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன்பா. அண்ணா, ஏன் இப்படி செய்றீங்க? எதுக்கு வீட்டை விட்டு போறீங்க? அண்ணா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது.
மாட்டீங்களா? நீங்க இல்லாம நாங்க எப்படி இருப்போம்? அண்ணா ஏன் இப்படி செய்றீங்க? அண்ணா நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நீங்க எங்களை விட்டு போக மாட்டீங்களா? சொல்லுங்க அண்ணா. சரோஜா, இப்படி அமைதியா இருக்காது. இப்பவும் எதுவும் கைமீறி போகல. அவனை போக வேணாம்னு சொல்லு. சூரிய அண்ணனை போக வேணாம்னு சொல்லுங்கம்மா. இப்படி பண்ணாதீங்கம்மா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. யாரும் யாரையும் தடுக்க வேண்டாம். எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போகட்டும்.